ஹலோ, வெல்கம்ங்க. என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி சார்ந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். மன நிம்மதியும் மன அமைதியும் நமக்கு கிடைக்கணும்னா மனுஷாலில் தேடுறத விட நம்ம இறைவன்கிட்ட தேடினா மட்டும்தாங்க அது கிடைக்கும். ஏன்னா படைக்கப்பட்ட இறைவனுக்கு தான் தெரியும் எதை எப்போ செய்யணும், எதை எப்படி செய்யணுன்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம கடவுளை சார்ந்து தான் வாழணுன்றது. அப்பா அம்மாவுக்கு அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா கடவுளை சார்ந்து தான் வாழ்ந்தாகணும். அதுதான் இயற்கையும் கூட. அதனால் தேவைக்கு நம்ம கடவுளை கும்பிடாமல் கடவுள் தான் உலகம் அப்படின்னு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் எல்லாத்தையுமே தாங்கிக்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் கடந்து போகிற ஒரு பக்குவத்தையும் நமக்கு இறைவன் கொடுப்பாரு. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. அதனால் அனைவருமே பக்தியவே கடந்து செல்லணும். மனபாரம் தீரணும்னா கடவுள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அவரை பார்த்து நேரடியாக நம்மளோட குறைகளை சொன்னோம்னா அதுக்கான வழிவகைகளை தருவார். நம்ம இன்னொரு மனுஷால்கிட்ட போய்ட்டு அதை சொல்லி அது 1க்கு 2மா ஆகிறத விட கடவுள் மட்டும்தாங்க வெளியில் எதையும் சொல்லாத ஒரே மனுஷன். அதனால் நான் வாழ்க்கையில் பொதுவாக பல வருஷங்களாகவே எதுவாக இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட மட்டும்தான் அதிகமாக சொல்லுவேன். அதுவும் எங்கள் அம்மா இல்லாத போனதுலேருந்து நான் யார்கிட்டையும் அதிகமாக எதையும் சொல்ல மாட்டேன். நான் நம்பி இருக்கிற இந்த இறைவன்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். என்னோடய குரு சாயப்பா கிட்ட தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். நான் சொல்கிற எல்லாத்தையுமே அவர் கேட்டு அதுக்கான டைமிங் கொடுத்து அதை அவர் நிறைய நடத்தி வச்சுருக்காரு. அது நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் கடவுளோட பக்தியில் இறங்கி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்பேற்பட்ட விஷயங்களையும் நம்ம எதிர்கொண்டு மேலே வர முடியும். துவண்டு நிற்கிற நேரத்துலையும் கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுற ஒரே தெய்வம் கடவுள் தான். ஒரு மனுஷால் நமக்கு ஒரு உதவி செய்யணுன்னா கூட கடவுள் மனசு வச்சா தான் முடியும். ஒரு நல்ல மனுஷனோட உறவு நமக்கு கிடைக்கணுன்னா கூட அது கடவுள் மனசு வச்சா தான் முடியும். இது அத்தனையுமே நான் அனுபவித்து வந்த ஒரு உண்மைங்க. நீங்களுமே இந்த மாதிரி ஒரு பாதையில் தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதை இன்னும் நல்ல முழுமைப்படுத்தி கடவுளோட வழியில் நீங்கன்னு இல்லை நம்ம அனைவருமே சென்று கொண்டு இருந்தோம்னா மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். அதனால் அனைவருமே இறைவனை நோக்கியே நம்ம பயணிப்போம். அவர் செய்வார். நமக்கு எதுவாக இருந்தாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி செய்வார். அவரோட பாதத்தில் நம்ம சரணடைஞ்சோம்னா அதுக்கான வழிவகைகளை அவர் கொடுப்பாரு. எந்த தப்பாகினோ அதை சரி பண்ணுற ஒரு தன்மையும் அவருக்கே இருக்குது. நம்மகிட்ட எதுவுமே இல்லைங்க. படைக்கும் போதே கடவுள் எழுதப்பட்ட இதில் தான் நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பொம்மை தான். நம்மளை ஆட்டி படைக்கிறது இறைவன் தான். அந்த இறைவன்கிட்டயே நம்ம பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பார்த்துப்பார். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஒரு தெய்வத்தை நீங்கள் ஒரு குருவாக பிடிச்சி நிற்கிறப்போ அந்த குரு உங்களுக்கு துணையாக நிற்பார். ஒரு பெரிய ஒரு தீவினை நடக்கிறப்ப கூட நீங்கள் ஒரு இறைவனை பற்றி நீங்கள் தான்ப்பா இதை சரி செய்யணும்னு நம்பி இருந்தீங்கன்னா அவர் சரி செய்வார். இது நான் அனுபவப்பட்ட உண்மை. அதனால தான் நான் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அனைவரும் நலமோடு வாழணும்னா நம்ம இறைபக்தியில் தாங்க மூழ்கணும். இறைபக்தி ஒன்றே மன நிம்மதியை தரும்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.